உங்கள் இல்லங்களில் வந்து உங்கள் உள்ளங்களை உயிர்ப்பிப்பது உங்கள் சேனல் டிஜே. எல்லாருக்கும் வணக்கம். நான் திண்டுக்கல்லேருந்து வரேன். நான் ஒரு ப்ரைவேட் ஸ்கூலில் டீச்சராக இருக்கேன். இங்கே நான் 10 வருஷமாக வந்துட்டுருக்கேன். எனக்கு நிறைய அற்புதங்கள் வந்திருக்குது. ஆனால் சாட்சி சொல்கிறதுக்கு எனக்கு பயம். ஏன்னா இப்போ ரீசெண்ட் டேஸில் தான் ஃபேமிலி குரூப் ஆரம்பித்தாங்க. ஸோ அந்த 2 அக்காங்க தான் எனக்கு மோட்டிவேஷனே. தேங்க்ஸ் ஃபார் கிரியேட்டிங் தட் ஃபேமிலி குரூப். ஏன்னா எனக்கு கைடன்ஸே இல்லை. வருவேன், நல்லா அட்டன் பண்ணுவேன், எனக்கு ஃபேமிலியில் ரியாக்ட் ஆகும், என்னோடய லைஃப்பில் ரியாக்ட் ஆகும். ஐ வில் என்ஜாய், தென் ஐ வில் மூவ் அஸ் இட் இஸ். அந்த மாதிரி தான் இருந்துகிட்டு இருந்தேன். இப்போது எனக்கு ஒரு ஆக்சுவலி நிறையா லிஸ்டட் இருக்குது. ஃபஸ்ட்டு நான் எனக்காக வீடு கடவுள் கொடுத்துருக்குறாரு. அதுக்காக நான் தேங்க் பண்ணுறேன். ஆக்சுவலி அந்த வீடு நான் கிடைக்கிறதுக்கு எனக்கு 1% கூட நான் ஒர்த்து கிடையாது. ஏன்னா எங்கள் வீட்டில் நாங்கள் 3 பேர் சேல்ரி வாங்குகிறோம். ஸோ ஈச் அண்ட் எவ்ரி மந்த் ஹஸ்பண்ட் இன்னும் எப்படி பரட்டுறது, 50,000 எப்படி பரட்டுறது, இப்படியே தான் ஓடிட்டு இருந்துச்சு. 1 மாதம் இல்லை, 2 மாதம் இல்லை, 7 வருஷம் இப்படி தான் ஓடிட்டு இருந்துச்சு. என்கிட்ட இருக்கிற 1 பைசா கூட என்னோடது கிடையாது. ஆனால் நான் ஸ்கூலில் கிரேட் நேம் வாங்கி இன்சென்டிவ் இன்க்ரிமெண்ட் எல்லாமே வாங்கியும் 1% கூட நான் அனுபவிக்க முடியாது. அதே தான் என் ஹஸ்பண்டும். திண்டுக்கல் போயிட்டு இந்த 7 வருஷத்தில் அவருக்கு 4 ப்ரொமோஷன், கவர்மெண்ட் ஸ்டாஃப், 4 ப்ரொமோஷன், ஹை சேலரி, ஹை போஸ்டிங். பட் அவருக்கு இருக்கிற போஸ்டிங்க்கும் அவர் வாழ்கிற லைஃப்க்கும் சம்மந்தமே இருக்காது. ஒன்லி வி ஆர் ட்ரஸ்டிங் காட். ஆனால் எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியாது. ஏன்னா எதுவுமே எங்கள் லைஃப்பில் மேனிஃபெஸ்ட் ஆகலை. அதுதான் உண்மை. அதனால் நம்ம காசு இல்லாதவங்க யார் சொன்னாலும் காது கொடுத்து யாரும் கேட்க மாட்டாங்க, ரைட்? ஸோ ஏதாச்சும் ஒன்று லைஃப்பில் மேனிஃபெஸ்ட் ஆனால் தான் கேட்பாங்க. அப்படின்றனால தான் மேனிஃபெஸ்ட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு ஐ கம் பேக் ஹியர். என்னன்னா வாடகை கொடுக்க முடியல. வாடகை ஹவுஸ் ஓனர் என்கிட்ட கேட்க மாட்டாரு, என் பிள்ளைங்கக்கிட்ட கேட்க ஆரம்பிச்சிட்டாரு. எனக்கு அது ப்ரெஸ்டீஜ் இஷ்யூவாக இருந்துச்சு. என் பிள்ளைகளை நான் அப்படி வளர்க்கலை. அவங்க அந்த மாதிரி சிச்சுவேஷன் ஃபேஸ் பண்ணணும்னு நான் விரும்பலை. ஆனால் கேட்க ஆரம்பித்தோன்னே எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு. நான் சொல்லிட்டேன், இண்டிவிஜுவல் ஹவுஸாக கூட 2,000 ரூபா கொடுத்துட்டு போகிறோம், இண்டிவிஜுவல் ஹவுஸாக வாடகைக்கு பார்ப்போம்னு. அதை பார்க்க போனப்போ தான் கடவுள் ஒரு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கிட்டு இருந்த வீடை காமிச்சாரு. நாங்கள் சொல்லிட்டோம், சார் நாங்கள் ஒர்த்து கிடையாது, சிபில் ஸ்கோர் எல்லாமே எங்களுக்கு சரியாக இருக்காது. ஓகேனா நீங்கள் கொடுங்க, ப்ரொசீட் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா ஓகே சார் அப்படின்ட்டோம். நாங்கள் 20 நாள் ஆயிடுச்சு, 30 நாள் ஆயிடுச்சு. இவர் சும்மா இவரோட டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்தாரு. கடைசி பார்த்தா எலிஜிபிள் ஆகிட்டோம். எல்லாமே ஸ்ட்ரகிள்ஸ். ஆனால் எனக்கு தெரிஞ்சிச்சு, வீடை பார்த்துட்டு வர்றோம். இந்த தம்பிக்கும் அண்ணனுக்கும் நான் ரொம்ப தேங்க்ஸ் பண்ணணும். நான் ஹிந்து பேக்ரவுண்டு, லவ் மேரேஜ். எனக்கு பைபிள் வேர்ஸ் வார்த்தைகள்லாம் எனக்கு அந்தளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண தெரியாது. தம்பி சொன்னப்பல அன்னைக்கு தான் நான் போயிட்டு வர்றேன். வீட்டில் கிரகிக்க முடியா காரியம் செய்வோம் அந்த பாட்டு எனக்கு அந்த வேர்டே நான் 16 வருஷம் ஆச்சு எனக்கு கல்யாணம் ஆகி. நான் அன்னைக்கு தான் நான் கேள்வியே படுறேன், பைபிள் எப்படி ஒரு வேர்டு இருக்குன்னுட்டு. எனக்கு கடவுள் ஜனவரி 1 கொடுக்கல இந்த வேர்டை. எனக்கு போன வருஷம் ஜூன் மாதமே கொடுத்துட்டாரு. எனக்கு ஒரு ஹேபிட் என்னென்னா, கடவுள் என்னட்ட ஒரு வார்த்தை கொடுத்தாருன்னா பிடிச்சிக்குவேன். ஏன்னா எனக்கு தெரிஞ்ச ப்ரேயர் ஸ்டைல் அதுதான். அதை பிடிச்சிட்டு அந்த வார்த்தையவே சொல்லிகிட்டு இருப்பேன். எனக்கு அதே மாதிரி இந்த பையன் வாய்ஸ்லேருந்து எந்த பாட்டு கேட்டாலும் எனக்கு ஒரு மாதிரி மேனிஃபெஸ்ட் ஆயிரும். தேங்க்யூ ஸோ மச். கடவுள் கேட்டுட்டாரு, ஆன்சர் பண்ணிட்டாரு. அதுக்கு ஃபஸ்ட்டு ரீசன் சுகன்யாக்கா. அவங்க தான் சொன்னாங்க, வா நீ சர்ச்சுக்கு வா அப்படின்னாங்க. அப்போ நான் கேட்கல. அடுத்து கீதாஞ்சலி அக்கா சொன்னாங்க, ஏன் செஞ்சாதான் கம்ப்ளீட் பண்ணாதான் வருவேன்னு சொல்கிறேன், நீ முதல்ல வா கம்ப்ளீட் பண்ணுவார் அப்படின்னாங்க. மார்ச் 30 என் பிள்ளைகளுக்கு பர்த்டே. சும்மா ஹோப் இல்லாமல் தான் ப்ரேயர் பண்ணேன். ஏன்னா அப்போ வீட்டுக்கு போகல, புது வீட்டுக்கு ஹோப் இல்லாமல் ப்ரேயர் பண்ணேன். அதுக்கப்புறம் பார்த்தா ஏப்ரல் 30 பால் காய்ச்சிட்டேன் நான், கரெக்டாக அதே டேட். ஆனால் எனக்கு என் ப்ரேயருக்கு என்னோட விஷயத்துக்கு மற்றவங்க ப்ரேயர் பண்ணுறதை நான் பெருசாகவே நினைக்கவே மாட்டேன். ஆனால் கடவுள்
தப்புப்பா, உனக்காகவும் 4 பேர் இருக்கிறாங்க, அந்த ப்ரேயருக்கும் வேல்யூ இருக்குது அப்படின்றத வந்துட்டு கடவுள் வந்து ஈச் அண்ட் எவ்ரி திங் ஃபினான்ஷியலாக மட்டும் என்னை கரெக்ட் பண்ணல, கேரக்டர் வைஸாக ரொம்ப சேஞ்ச் பண்ணார். இப்போ நான் வந்து எங்கள் வீட்டில் யாரும் சொல்ல மாட்டாங்க நீ தமிழ் ஹிந்து பேக்ரவுண்ட்லேருந்து வந்தேன்னுட்டு. நான் தான் எங்கள் வீட்டில் மற்றவங்களுக்குலாம் சொல்லிக்கிட்டு இருக்கேன் இப்படின்னுட்டு. ஸோ கடவுள் வந்துட்டு 60 lakhs அரவுண்ட், அந்த வீடோட மதிப்பு 60 lakhs. நான் போயிட்டேன், அங்கே 1 மாதம் தான் போயிருக்கேன், ஆனால் நிறைய வந்துட்டு பிளெஸிங்ஸை வந்துட்டு நான் ஃபீல் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச். உங்கள் இல்லங்களில் வந்து உங்கள் உள்ளங்களை உயிர்ப்பிப்பது உங்கள் சேனல் டிஜே.